இப்போ இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கே எனக்கு அது செட் ஆகுமான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெக்கோட அகலம் வந்து ஒரு 3 இன்ச், அந்த 7 இருக்கு இல்லையா, அதில் வந்து வெறும் இப்போ ஒரு 3 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா மீதி வர்றது வந்து ரொம்ப, இந்த 7 வச்சது இந்த தோல் வந்து எனக்கு ரொம்ப அகலமாக இருக்குது, சின்னதாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணுறேன்னா இவ்வளோ குறைச்சிக்கலாம். அதாவது இந்த சைடு வேணால் கம்மி பண்ணலாம், ஷோல்டர் நல்லா ஏற்றி கை வரும்போது அழகாக இருக்கும். இந்த பக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுத்து அகன்றும். அதனால் நான் இங்கே வச்சது 3, மீதி வரதில் நீங்கள் ஷோல்டர் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணுறது நீங்கள் 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ அப்படி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்த அப்படி அளந்து பார்க்குறேன், 6.5 இருக்குன்னா அதே 6.5 வந்து இந்த இடத்துல அப்படி வைக்கிறீங்க. வச்சு நீங்கள் கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிக்கலாம். ஒரு அதாவது ஈஸியான மெத்தட், யாருனாலும் இதை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கும் போது நீங்கள் ஒரு 1 அல்லது 1.25 இன்ச் வச்சு, எதுக்காகனா அந்த ஷேப் வராது அப்படின்றவங்களுக்காக இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 7.5 இருக்குன்னா அதில் பாதி ஒரு 3.25 அந்த மாதிரி வரும். சென்ட்ரு பாதியாக பிரிச்சுக்க, 6 இருக்குன்னா அதில் பாதியாக நீங்கள் குறிச்சிக்கிறீங்க. இங்கேருந்தே இந்த ஷேப் வந்து இப்படி போட்டு இதோடு நீங்கள் இணைக்கிறீங்க. இதிலே 2 ஷேப், ஒரு ஷேப் உள்ளே ஒரு ஷேப் வெளியில், அப்படி இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்கு இல்லையா, அடியில் அடிப்பகுதி, கையோட அடிப்பகுதி இது அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து ஒரு சும்மா ஒரு 1/2 இன்ச்சோ விட வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும். இப்போ நீங்கள் இதை அளந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாருங்கள் 7.5 இருந்த இடத்துல 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 7 இருக்கா. இன்னும் எனக்கு சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம், மேல் பகுதியை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 வைக்கிறேன் இல்லை 6 வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், நம்மளோடது தான். இப்போ மேலே வச்ச இதே 3 தான் நீங்கள் இந்த சைடும் வைக்கிறீங்க. இப்படி வைக்கும் போது ஒரே பாக்ஸ் மாதிரி போட்டு தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த இன்ச்சு டேப்பை வச்சு வளைவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு வளைச்சி விடணும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் குறிக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல இது பண்ணணும். சரியா? கழுத்து அதிகமாகிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஷோல்டர் எப்படி இருக்கணும், இந்த பக்கம் இருந்து நீங்கள் மேலே இப்படி வெட்டணும். இல்லை ஆம் சைடு பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் அந்த சைட்லேருந்து, அதாவது இங்கேருந்து மேலே கரெக்டாக வச்சு கீழே இறக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயமே இதுதான்.